20 நம்ம இந்த எபிசோட்ல பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஐடியலி செலக்ட் பண்ணிட்டு இங்கே நியூ ஃபைல் கொடுத்துட்டு இதை சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண ஃபோட்டான் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பாலிமார்பிசம். ஓகே கைஸ், பாலிமார்பிசமோட டெஃபினேஷன் பார்த்துடலாமா? பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னா, சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ். இதுதான் கைஸ் பாலிமார்பிசமோட டெஃபினேஷன். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லித்தரேன். யூஸ்வலாக என்னென்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். என்னென்னா ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து ஏ பி அப்படின்னு 2 வேரியபிள் நம்ம பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணிடலாம். பேராமீட்டர்னா இந்த பிரேசஸ்குள்ளே ஒன்று போடுறோம்ல, அதுக்கு தான் பேராமீட்டர். நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கால் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணி இதில் சேவ் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்போ என்னென்னா ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுவோம்? நம்ம பிரிண்ட் போட்டுட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுப்போமா? கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆட் போட்டுட்டு இப்படி பண்ணுவோமா? இப்போ நம்ம இதை ரன் கொடுப்போமா? இப்போ என்ன ஆகுன்னு பார்ப்போமா? நமக்கு எரர் வருது. என்ன சொல்லுதுன்னா, மிஸ்ஸிங் டூ ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். நம்ம இதில் வேல்யூவே கொடுக்கல. இதில் வேல்யூ கொடுக்கலாமா? இப்போ ஒரு 40 30 அப்படின்னு கொடுக்கலாமா? இப்போ கொடுத்தா 17 பிரிண்ட் ஆகுது. இது ஏன் இப்போ 17 பிரிண்ட் ஆகுதுன்னா, நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஒன்று ஆடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஏபின்னு 2 பேராமீட்டரை சொல்லியிருக்கோம். பேராமீட்டரில் போட்டதுனால நம்ம ஆட் ஃபங்க்ஷன் இங்கே கொடுக்குறப்ப இதில் இருக்க வேல்யூ இந்த 40ன்றது ஏக்கு போயிடும், 30ன்றது பிக்கு போயிடும். அது போனதுக்கப்புறம் அதை எடுத்து இதை ஆட் பண்ணும். ஏ ப்ளஸ் பின்னு ஆட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இதை தான் படிக்கும் பைத்தானை. இதை படிச்சுட்டு இதில் இருக்க வேல்யூவை இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பிரிண்ட் கேட்குறோமோ அது பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்ம பேசிக்காக பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக நம்ம ஒன்று இப்படி நம்ம வேல்யூ கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இதுலேயே நம்ம சொல்லிடலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு 20, பி இஸ் ஈக்குவல் டு 30 எப்படின்னு சொல்லிட்டு ரன்னு கொடுத்தோன்னா நமக்கு 15 இங்கேயே பிரிண்ட் ஆகும். மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுறப்ப 15 இங்கே பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம பேராமீட்டருக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஏ வந்து 20, பி வந்து 30, ஏவும் பியும் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் 15 இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வேறு மாதிரி இங்கே பார்த்தோம்ல, இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணலாம், ஒன்று இங்கே டிக்ளேர் பண்ணலாம். இப்போ இதுவே ஏ மட்டும் வச்சுப்போம், வெறும் ஏ மட்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கேட்போம். இங்கே போயிட்டு நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 14 தரேன், இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு 20 இருக்கு. அப்போ இங்கே பிரிண்ட் ஏல என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. என்ன தெரியுமா பிரிண்ட் ஆகும்? 14 பிரிண்ட் ஆகும். ஏன் 14 பிரிண்ட் ஆகுதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து நம்ம இது பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனை படிக்காது. அது கீழே என்ன இருக்கோ, கீழே என்ன பேக்எண்டில் நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதுதான் ஃபஸ்ட்டு படிக்கும். இதில் ஆல்ரெடி A20ன்னு இங்கே டிக்ளேர் ஆகி ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. ஆனால் பைத்தான் வந்து நம்ம கீழே எழுதியிருக்க ஃபங்க்ஷன் தான் பார்க்கும். இதில் வந்து A is equal to 14 இருக்கா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக A is equal to 14 இங்கே மாற்றிடும். மாற்றிட்டு இங்கே நமக்கு 14 இங்கே பிரிண்ட் ஆகும். இப்படி தான் கைஸ் இந்த பைத்தான் ஒர்க் ஆகும். இப்போ இதில் என்னென்னா, நம்ம பாலிமார்பிசம் பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் அது உங்களுக்கு புரியும். இப்போ நம்மக்கிட்ட ஏபிசி அப்படின்னு ஒரு 3 வேரியபிள் இருக்கு. இது மூணுத்தையுமே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம வந்து பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறதுனால இங்கே வேல்யூ கொடுக்கலாம். ஏல வந்து 1 இருக்குது, ஏல 2 இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து சியில் வந்து நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன தெரியுமா பிரிண்ட் ஆகும்? ஏ இருக்கு, ஏ வந்து 1ன்னு சொல்லிட்டோம், பி 1 2ன்னு சொல்லிட்டோம், சி நம்ம இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்போ என்ன தெரியுமா ஆகும்? இந்த மாதிரி எரர் வரும், மிஸ்ஸிங் 1 ரெக்வயர்ட் பொசிஷனல்னு வரும். ஏன்னா நம்ம சி கொடுக்கல. இந்த எரரை தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா இசிக்கல் டு 0ன்னு போட்டுடணும். ஏன்னா இப்போ 0ன்னு போட்டதுனால A0, B0, C0 அப்படின்னு இது
டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும்னா 1 ஏக்கு போயிடும், 2 பிக்கு போயிடும், சி வந்து 0ன்னு இருக்கும். இப்போ ரன் கொடுத்தா எரர் வராது. இப்போ 3னே பிரிண்ட் ஆகும். ஏன்னா சி வந்து 0ன்னு இதில் தெரிஞ்சிடும் ஆட் பண்ணுறப்ப. இப்போ என்னன்னா இதுவே நான் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வேற ஒரு வேல்யூ தரேன். 3, 4, 5 அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா ஆன்சர் வரும்? 12ன்னு வரும். இது ஏன் 12ன்னு வரும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 3 வந்து ஏக்கு போயிடும், 4 பிக்கு போயிடும், 5 சிக்கு போயிடும். இதுதான் கைஸ் பாலிமார்பிசம். பேசிக்கா என்னன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அந்த ஒரே ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம கால் பண்றப்ப ஏகப்பட்ட வாட்டி வேற வேற நம்பர் போட்டு நம்ம கால் பண்றோமா? ஒரே ஃபங்க்ஷன் வித் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ். இதுதான் கைஸ் பாலிமார்பிசம் பேசிக்கா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபியூச்சரில் சம்ஸ்லாம் போட்டு பார்க்குறப்ப இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறப்ப பாலிமார்பிசம் நிறையா போடலாம். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளே நம்ம நிறைய யூஸ் கேசஸ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே கைஸ், இவ்வளோ தான் பாலிமார்பிசம். அடுத்த எபிசோடில் ஃபர்தராக பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பபாய்.